பண்பான ஜீவர்களே, சென்ற ஞான விளக்கப் பகுதியில் கிடைத்தற்கரிய பிறவி மானிட பிறவி என்றும், கிடைத்தற்கரிய மானிட பிறவியில் மட்டும்தான் பகவானை அடைய முடியும் என்றும், மேலும் மனித உடலை பெற்ற இப்பிறவியில்தான் நாம் காமக்ரோதங்களை வெல்ல முடியும் என்றும், மறுபடியும் மனித பிறவி வாய்ப்பது அரிது என்று நாம் அறிந்தோம். காமக்ரோதங்களை வெல்வது எப்படி? காமம் என்றால் என்ன? மனதிற்கும் புலன்களுக்கும் உரிய போகங்களில் பிறக்கும் ருசி, அவற்றை அடைய வேண்டும் என்ற அவா காமம் எனப்படும். குரோதம் என்பது மனம், புத்தி, புலன்களுக்கு இடையூறான பொருட்கள் வந்து சேரும் போதும், விரும்பியது கிடைப்பதில் இடையூறு ஏற்படும் போதும், அவற்றிற்கு காரணமானவற்றில் ஏற்படும் வெறுப்பு, அதனால் ஏற்படும் கொந்தளிப்பு குரோதம் எனப்படும். குரோதத்தினால் மனதில் ஏற்படும் பலவித எழுச்சிகளை குரோதத்தின் வேகம் எனப்படும். இந்த மன எழுச்சிகளை அவற்றினால் உந்தப்பட்டு செயலில் இறங்காமல் அமைதியாக தடுப்பதற்குரிய சக்தியை பெறுவதுதான் திறமை. காமம், குரோதம் போன்ற துர்க்குணங்களை வென்று போகங்களில் வைராக்கியம் அடைந்து மனம் உலகியல் பொருட்களிலிருந்து விலகி சத் சித் ஆனந்தமயமான பரமாத்மாவை அடைபவன்தான் உண்மையான மனிதன். அப்படிப்பட்ட ஞானி உள்ளொளி பெற்றவன் என்று அழைக்கப்படுகிறான். பரமாத்மாவிடமே சுகம், ஈடுபாடு, ஞானம் இவற்றை அனுபவிப்பவனுக்கு வெளி உலக உறவு இல்லை. எவருடைய மனம் வசப்பட்டு சஞ்சலம் முதலிய குறைபாடுகள் முற்றிலுமாக நீங்கி பரமாத்ம ஸ்வரூபத்தில் ஐக்கியமாகி விடுகிறதோ அவரை யதாத்மா என்கிறார். எல்லாருடைய இதத்திற்காகவும் சம பாவனையுடன் செயல்படுபவன் சர்வ பூத ஹிதேரதா எனப்படுகிறார். நாம் மொத்தம் 4 யோகங்கள் பார்த்தோம். கர்மயோகம், ஞான யோகம் அல்லது சாங்கிய யோகம், தியான யோகம், பக்தி யோகம். இந்த ஞான யோகத்தை பற்றியும் கர்மயோகத்தை பற்றியும் நாம் ஏற்கனவே நிறைய அறிந்திருக்கிறோம். இப்பொழுது தியான யோகத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம். தியான யோகம் என்பது என்ன? முதலில் ரிஷி என்பவர் யார்? பிரம்மத்தை அறிந்தவர்கள், அதாவது பகவானை அறிந்தவர்கள் ரிஷி எனப்படுகிறார்கள். ருஷி என்ற வேர் சொல்லுக்கு ஞானம் அல்லது பொருளை உள்ளபடி அறிவது என்று பொருள். மலம், தடுமாற்றம், திரை என்ற மும்மலங்கள் நீங்க பெற்றவருக்கு பூரண ஞானம் ஏற்படுகிறது. போக விஷயங்கள் சுகம் தரும் என்ற எண்ணம் இருக்கும் வரை சிந்தனை அற்றுப்போகாது. தியானம் செய்வது எவ்வாறு? கண் பார்வையை புருவ மத்தியில் நிறுத்தி சாதனை செய்ய வேண்டும். காரணம், நாற்புறமும் பார்த்தால் தியானத்தில் இடையூறு ஏற்படும். கண்களை மூடினால் சோகமும் தூக்கமும் வரலாம். மேலும் யோக சாஸ்திரப்படி புருவ மத்தியில் 2 இலைகள் கொண்ட ஆக்ஞா சக்கரம் உள்ளது. அதன் அருகில் 7 உரைகள் உள்ளன. கடைசி உரையின் பெயர் உண்மணி. அதை எட்டிவிட்டால் ஜீவன் மறுபிறவி எடுக்க மாட்டான். பிராண அபான வாயுக்கள் தாறுமாறாக சஞ்சரிக்கும் வரை மனம் சஞ்சலப்பட்டு கொண்டேதான் இருக்கும். இப்படி தாறுமாறாக சஞ்சரிக்கும் பிராண அபானங்களை சமமாக சஞ்சரிக்க வைப்பதுதான் சுஷும்னா நாடியில் வைப்பதாகும். புலனடக்கத்தால் பிரத்யாகாரமும், மனதை வசப்படுத்துவதால் தாரணையும், புத்தியை வசப்படுத்துவதால் தியானமும் எளிதாகின்றன. ஏதேனும் ஒரு பொருள் தன்னிடம் இல்லை என உணரும்போது ஆசை உண்டாகிறது. தனக்கு வேண்டாதது நடந்துவிடுமோ என்ற சந்தேகத்தில் பயம் உண்டாகிறது. ஆசையில் இடையூறு ஏற்பட்டாலோ, மனம் விரும்பிய செயல் நிறைவேறாவிட்டாலோ கோபம் உண்டாகிறது. தியான யோக பயிற்சி மூலம் இவற்றை நீக்க முடியும். எல்லாமே பரமாத்மா என்று அறிந்துவிட்ட பிறகு கோபம், பயம் எப்படி வரும்? ஒருவன் மனம் புலன்களை அடக்கி கர்மயோகத்தையோ சாங்கிய யோகத்தையோ தியான யோகத்தையோ சாதிப்பது முடியாதென்று தயங்கினால் எளிதாக பகவானை அடைவதற்குரிய வழியான பக்தி யோகத்தை பற்றி சொல்கிறார். பக்தன் உயர்ந்த தொண்டுள்ளத்துடனும் உறுதியான நம்பிக்கையுடனும் வழிபட்டால் அபூர்வமான தெய்வீகமான மன அமைதி கிடைக்கும். பகவானுடைய திருவருளால் இத்தகைய பேறு பெற்றவனே உண்மையில் இதை உணர முடியும். இறைவன் சர்வலோக மகேஸ்வரன். பகவானிற்கு நம்மிடம் காரணமற்ற இயல்பான பேரன்பு உள்ளது. எது செய்தாலும் அது நம்முடைய நன்மைக்குத்தான். என்ன நேர்ந்தாலும் தனிப்பெரும் கருணையாளராகிய பகவானுடைய பிரேமையும் கருணையும் கூடிய மங்களகரமான அருட்செயல்தான். பகவானை நமக்கு உற்ற நண்பராக கருதினால் ஆனந்தமும் அமைதியும் கிடைக்கும் என்ற அளவிலே இந்த நிகழ்ச்சியை இன்று முடிக்கிறேன்.
அடுத்த நிகழ்ச்சியில் மீதியை பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை விரும்புபவர்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவை கொடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். என்னாச்சு?